வணக்கம். ஒரு மாணவன் ஒரு கருத்தை காணொளி வழியாக காண்பதற்கும் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை கூற முடியுமா? ரெண்டுமே தேவைதான். காணொலியாக காண்பதற்கும் வாசித்து தெரிந்து கொள்வதற்கும் என்ன ஒரு முக்கியமான வேறுபாடு அப்படின்னா, வாசிக்கும் பொழுது அவனுடைய சிந்தனை திறன், அவனுடைய விசுவலைசேஷன், அவனுடைய கற்பனை திறன் பெருசாக விரிவடையும். ஆனால் அதுவே ஒரு காணொலியில் பார்க்கும்பொழுது அது என்ன பார்க்குறோமோ அதை மட்டும் அவன் உள்வாங்கிக்கும். உதாரணத்துக்கு மயிலுக்கு போர்வை கொடுத்தான் அப்படிங்கிறத வாசிக்கும் பொழுது அந்த போர்வையை நான் பச்சை நிறத்தில் கற்பனை பண்ணுவேன். நீங்கள் படிக்கும்பொழுது அது சிகப்பு நிறமாக உங்களுக்கு நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. இன்னொருத்தருக்கு இன்னொரு நிறமாக தோணும், இன்னொரு வடிவமாக தோணும். ஆனால் அதையே ஒரு காணொலியில் பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்குவீங்க. அதனால் இரண்டுமே தேவை என்றாலும் முதல்ல ஒரு விஷயத்தை வாசித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய காணொலிகளை பார்க்கும்பொழுது அது ஒரு முழுமை அடையும் என்பது ஒரு மனிதனுடைய முதல் முயற்சி வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதை காணொலி வழியில் காணும் பொழுது சிந்தனை